அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி 7/7/2025 அன்று திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த திருச்செந்தூருக்கு நம்மளால் போக முடியாதவர்கள், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப தூரமாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களால போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது திருச்செந்தூரில் 7ஆம் தேதி காலை நேரத்தில் கும்பாபிஷேகம் விழா நடக்குது. காலை 6:15லேருந்து 6:50 வரை நமக்கு நடைபெறுது. அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு கந்தசஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப நல்லது. நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரோட பாடல்கள் நமக்கு நிறைய வரும். கும்பாபிஷேக பாடல்கள் கூட வரும். அந்த பாடல்கள்லாம் நம்ம போட்டு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நேரடி ஒளிபரப்பு போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம யூடியூப்லேயோ அல்லது டிவிலேயோ நம்ம போட்டு விடுறது ரொம்ப நல்லது. நம்மளால் போய் பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்ம டிவி மூலமாக ஃபோன் மூலமாக நம்ம பார்க்கலாம். சரி, நீங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, இப்போ சிலையெல்லாம் வச்சுருக்கிறீங்க, வேல் வச்சுருக்கிறீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். தேன் அபிஷேகம் பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள், தயிர் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த நாள் சிறப்புக்குரிய அபிஷேகம்லாம் நீங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணி வைக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்வீட் பண்ணி வைக்கிறது. அதாவது பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது வைக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்வீட் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாளே பழங்கள் வாங்கி வைத்து நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வைத்து வழிபாடு செய்யுங்க. பூக்கள் அவருக்கு மிக உகந்தது செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இதே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். நல்லா பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அல்லது 2 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கு கூட ஏற்றலாம். ஏற்றி நெய் தீபமாக முடிந்தால் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. 1 டம்ளர் பால் வச்சுக்கோங்க. மாதுளம் பழம் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நம்ம வைக்கலாம். அந்த மாதுளப்பழம் முத்துக்கள் எடுத்து தேன் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளப்பழம் நம்ம நைவேத்தியம் பண்ணி வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா வைக்கலாம். அடுத்து மிகவும் முக்கியமானது, அந்த காலை 6:15லேருந்து 6:50க்குள்ளே ஓம் சரவணபவாய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 20 நிமிடம் குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் மிக சிறப்பான நாள் இல்லையா, கும்பாபிஷேகம் விழா. அதனால் இந்த நாளன்று நம்ம வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகனை நம்ம வேண்டிக்க அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இங்கேருந்தே நமக்கு கிடைக்கும். நம் அன்புக்கு எப்போதுமே இறைவன் நம்ம கூடையே இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். அன்பால் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை வெற்றி அடைய முடியும். அதாவது அன்புக்கு அடிபணிவார் முருகர். நம்ம இங்கே இருந்த வழிபாடு செஞ்சாலும் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள் நம்ம வீட்டில் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தான் முருகப்பெருமான். எல்லாருக்குமே லைட்டாக ஒரு ஃபீல் இருக்கும், நம்மளால் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க முடியல அப்படின்ட்டு. அந்த ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதற்கு நான் ஒரு ஆன்மீக கதை சொல்கிறேன். அதாவது நான் சின்ன வயசில் கேட்ட கதை. 2 நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் ஒரு பெரிய கோவில், அது எந்த கோவில்னு தெரில, பெரிய கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க போகிற நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு தெய்வீக பக்தி உள்ளவர்கள். இவங்க பிளான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தவங்க மட்டும் போகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களால போக முடியல. ஆனால் அவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க அந்த தெய்வத்தை நினச்சி உருகிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால் வர முடியலையே, இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த இறை பக்தியை வீட்டில் இருந்தபடியே அவங்க காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். வீட்டில் இருந்தபடியே அந்த சுவாமியை நினச்சிட்டே இருந்திருக்காங்க. இந்த இன்னொரு பக்தர் கோவிலுக்கு அந்த நண்பர் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு அங்கே சுவாமி ஒரு தரிசனம் கொடுப்பாங்க இல்லையா, சுவாமிக்கு அலங்காரம் செய்து தரிசனம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தரிசனத்தை பார்த்தது இவங்க வீட்டில் இருந்தபடியே கனவுல அதே தரிசனத்தை அந்த நண்பர் எப்படி அந்த சுவாமி அலங்காரத்தை எப்படி பார்த்தாங்களோ
அதே அலங்காரத்தை வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த நண்பர் வந்து கனவுல பார்த்துருக்குறாங்க. அதாவது சுவாமி வந்து இவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவங்க வீட்டில் இருந்தபடியே ரொம்ப உருகி உருகி நினச்சிருக்காங்க. இவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து போக முடியல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லனால போக முடியலையா. ஆனால் இவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே சுவாமி ரொம்ப நேசித்தனால அந்த அன்புக்கு வந்து அந்த இறைவன் கட்டுப்பட்டு அதே தரிசனம் வந்து அந்த நண்பர் எப்படி தரிசனம் பார்த்தாங்களோ அதே தரிசனம் இவங்க வீட்டில் இருந்தபடியே பார்த்துருக்குறாங்க. கோவிலுக்கு போன நண்பர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த கனவுல பார்த்துருக்குறாங்க இல்லையா, அதாவது வீட்டில் இருந்தவங்க போக முடியாமல் இருந்தாங்களே, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அந்த சாமி வந்து இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி அந்த காட்சி வந்து அவங்க கனவுல பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த இதில் சொன்னாங்களாம். சொன்னவோ அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம். நான் போயிட்டு தரிசனம் பண்ணேன். நீ வீட்டில் இருந்தபடியே அதே காட்சியை நீ வந்து தரிசனம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ ரொம்ப பாக்கியசாலி. அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து கொஞ்சம் பெரிய கதை, எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சொன்ன கதை. அதாவது கோவிலுக்கு வந்து இந்த மாசி மாதம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாசி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அந்த நாளில் வந்து ஸ்கூல் இருக்கும். ஆனால் யாராலையும் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாக லீவ் போட்டு பிள்ளைங்க போயிடுவாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களால போக முடியாது. அந்த ஒன்று எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த கதையை வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இந்த கதையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறையா கதையாக இப்போ கொஞ்சம் பெரிய கதை, ஆனால் எனக்கு பாதி மறந்துடுச்சு. எனக்கு புரிந்த கதை வந்து இதுதான். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இறைவனை வந்து அன்போடு நம்ம நேசிக்கும்போது அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கதைக்காக தான் எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க, அதாவது டீச்சர் சொன்னாங்க. அவங்க சொன்ன கதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. இந்த இறைக்கதை பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாராலையுமே திருச்செந்தூருக்கு போக முடியாது இல்லையா. நம்ம வீட்டில் இருந்தபடியே அந்த முருகனை நம்ம நினைக்கும் போது அந்த முருகனுடைய அருள் நமக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். அவங்களுக்கு கிடைத்தது போல தரிசனம் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம அன்போடு வீட்டில் இருந்தபடி முருகனை நினச்சி வழிபாடு செய்வோம். முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.